அவ்வளவுதான் மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனா அவர் இல்ல தம்பி, இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்குதுங்கிறாரு. நிறைய நேரத்தில் மனிதர்கள் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் விட மாட்டுக்காரு. அது என்ன போதும்னு சொல்றது? இன்னும் போகணும். கடவுள் கன்வின்ஸ் பண்றாரு பாருங்களேன். போதும் ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே, அப்படிதான் சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வேணும்னு சொல்லும்போது கடவுள் ரொம்ப ஆசைப்படாத தம்பி, உனக்கு போதும், இப்படி கடவுள் இந்த மாதிரிதான் கடவுளை நம்ம காமிச்சு வச்சுக்கிறாங்க. எந்த கடவுளை படிச்சாங்கன்னே தெரில. ஆனா பைபிள்ல இருக்கிற தேவன் மனிதர்கள் போதும் நினைக்கிறாங்க, அவ்வளவுதான் மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனா அவர் இல்ல தம்பி, இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்குதுங்கிறாரு. இனிமேதான் ஸ்டார்ட் ஆகுது, இனிமேதான் உதயமாகுது, இனிமேதான் நடக்க போகுது அப்படிங்கிறார். நான் சொல்றேன், நீங்களே போதும்னு நீங்க உட்கார்ந்து இருந்தா கூட அவர் சொல்றாரு, இது உனக்கு போதும், ஆனா எனக்கு போதாது. உன் அளவுக்கு அது போதும், ஆனா என் பிள்ளைங்கிற அந்த அளவுக்கு இது பத்தாது. என் மகிமைக்காக, என் அன்பு நிமித்தம் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். உனக்கு வர வேண்டியதெல்லாம் வரும், உனக்கு உண்டாக வேண்டியதெல்லாம் உண்டாகும். உன் வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா காரியங்களையும் வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென், உண்டாகும். நீங்கள் வாழ்வது மட்டுமல்ல, நீங்கள் ஆள்வதும் நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? இது இன்னும் கற்பனைக்கு மிஞ்சின காரியம், இன்னும் நம்முடைய யோசனைக்கு மிஞ்சின காரியம், இன்னும் நம்முடைய கால்குலேஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. அப்படிதான் ஒவ்வொரு காரியங்கள் நடந்திருக்கு. சரி, ஆண்டவர் ஏதோ ஆசீர்வதிச்சாரு, நமக்கு ஒரு 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 ஏதோ ஒரு வாகனத்தை வாங்கணும், ஏதோ ஒரு வீட்டை கட்டணும் அப்படிங்கிறது இல்லை. கிருபை வேற லெவல்ல வேலை செய்து பாருங்க. எந்த அளவுக்கு வேலை செய்து, நீ வாகனத்தையே வாங்கி கொடுப்பப்பா. ஆமென். நீ வீட்டையே கட்டி கொடுப்ப. இப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப அப்படிதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம வாங்குறது மட்டும் இல்ல, நம்ம வாங்குறதே ஒரு பெரிய கிருபை தான். ஆனா வாங்கி கொடுக்கிற அளவுக்கு அவருடைய கிருபை பெரிதாய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், கிருபை உங்களை வாழ வைக்கிறதோடு மட்டுமல்ல, கிருபை உங்களை ஆள வைக்கும். அதனாலதான் தாவீது சொல்றான், எனக்கா இவ்வளவு கிருபை ஆண்டவரே, என்னையும் என் வீட்டையும் இவ்வளவு தூரம் கொண்டு வருவதற்கு நான் ஏமாத்துறேன். அப்படின்னா நடத்தானா அவனுக்கு தெரியுது, கண்டிப்பா நம்ம நல்லவேங்கிறதுனால இதை செய்யல. இட் இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ். ஆமென். அந்த வார்த்தையை பாருங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆமென். அப்படிதான் நடக்குது. ரொம்ப பிரயாசப்படுறான், ஒண்ணுமே கிடைக்கல, நத்திங், ஒண்ணுமே கிடைக்கல. வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கு இது அவ்வளவுதான், இன்னைக்கு இல்லை, அவ்வளவுதான். ஆனா கிருபை வருது, அவன் போட்ல உட்காருது. ஆமென். அவனை பலப்படுத்தும் வார்த்தைகளை அவனை கேட்க வைக்கிறது. இப்ப அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்ப போய் அவனை முயற்சிக்க வைக்குது. இப்ப போய் வலைய போடுறான். இப்ப பார்த்தா வலை கிளியத்தக்கதாய், படகு அமிழத்தக்கதாய், திரளானதான் என்ன பண்றான், பிடிக்கிறான். லூக்கா 5 அந்த வசனம் எப்படி வருது பாருங்க. அவன் திரளான மீன்களை பிடித்ததினால் அவன் பிரமிப்படைந்தான். நான் சொல்றேன், கிருபை உங்களை பிரமிக்க வைக்கும். உங்க பிசினஸ்ல நான் சொல்றேன், இந்த மாதம் இதுவரை இல்லாத கேட்ச், இதுவரை பிடிக்காத அளவுக்கு நீங்க சிலதை பிடிப்பீங்க. இதுவரை எடுக்காத அளவுக்கு வருமானங்கள் வருகிறதை பார்ப்பீங்க. இது எப்படி ஆச்சு? எத்தனையோ வருஷம் இந்த பிசினஸ் நான் பண்ணிருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு கேட்ச பார்த்ததே இல்லைன்னு நீங்க ஆச்சரியப்படி அடைகிறதுக்கு உங்க வியாபாரத்துல, உங்க வேலையில, உங்க பினான்சியல் திங்ஸ்ல ஒரு பெரிய கேட்ச நான் பேசுறேன். ஒரு பெரிய கேட்ச உங்க வாழ்க்கையில நான் பேசுறேன். ஆமென்.